வணக்கம் அன்பு நேர்களே, மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். கடந்த சில நாட்களாக நாம் சங்க இலக்கியத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். சங்க இலக்கியத்தில் நற்றிணை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த நற்றிணையில் இன்னைக்கு பார்க்க போகிறது பாடல் 5. கடந்த சில நாட்களில் நீங்கள் பார்த்திருந்தீர்கள் என்றால் தெரியும், சங்க இலக்கியம் என்கின்ற தலைப்பில் நற்றிணை பாடல் 4 வரை பார்த்திருக்கோம். தற்பொழுது நற்றிணை பாடல் 5 என்ன சொல்ல வருகிறது அப்படிங்கிறதை பார்க்கலாம். தற்பொழுது பாடலுக்கு பின் அதற்கான விளக்கம் கேட்டு மகிழலாம். வாருங்கள் பாடலுக்குள் செல்லலாமா? நிலம் நீரார குன்றம் குலைப்ப அகழ்வாய் பைஞ்சுனை பயிர்கால் யாப்ப குறவர் கொன்ற குறைக்கொடி நரைப்பவர் நறும்காலாரம் சுற்றுவன அகைப்ப பெரும்பெயல் பொழிந்த தொழில எழிலி தெற்கு ஏற்பு இறங்கும் அர்ச்சிர காலையும் அரிதே காதலர் பிரிதல் இன்று செல் இளையர் தரும் வாடையோடு மயங்க இதழ் மலைக்கண் பயந்த தூதே. இதுதான் இந்த பாடல். அதாவது இந்த பாடலை பெருங்குன்றூர் கிழார் பாடியிருக்கிறாங்க. திணை குறிஞ்சி. துறை என்னன்னா, தலைவன் செலவு குறிப்பு அறிந்து வேறுபட்ட தலைவிக்கு தோழி சொல்லியது. இப்போ இந்த நற்றிணை பாடல் 5 பொருள் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்க்கலாம். வாடைக்காலம் இளையரை சேர்ந்திருக்க செய்யும். அந்த வாடை காலத்தில் நீ தலைவனை பிரிந்து உன் மலைக்கண்ணை தூதாக விட்டால் அது அவரிடம் செல்லுமா? அடுத்து வரும் பனிக்காலத்தில் உன்னால் பிரிந்து வாழ முடியுமா? இவ்வாறு தோழி தலைவியிடம் சொல்வதை கேட்டு தலைவன் பிரிவை தவிர்க்க வேண்டும் என்பதும் பிரிந்தால் வாடை வருவதற்கு முன் வந்துவிட வேண்டும் என்பதும் தோழியின் குறிப்புரை. அர்ச்சிரக்கால வரவு பாடலில் வர்ணனை செய்யப்பட்டுள்ளது. மழைக்காலத்துக்கு பின்னர் அர்ச்சிரக்காலம், அதாவது பனிக்காலம். அர்ச்சிரக்காலம் என்றால் பனிக்காலம் வரும். மழைக்காலத்தில் நிலம் நீரை பருகும், குன்றம் தலைக்கும், அகன்ற வாயை உடைய சுனைகளில் நீர்ப்போ பயிர் கால் கொள்ளும். குறவர் வெட்டி போட்ட நரவங்கொடி, அதாவது வெற்றிலை கொடி போல இருக்கும் அந்த நரவங்கொடின்னு சொல்றது, மீண்டும் தலைத்து சந்தன மரத்தை சுற்றி கொண்டு ஏறி துளிர்விடும். இப்படி ஒரு பெருமழை பொழிந்த மேகம் கதிரவன் தெற்கு நோக்கி செல்லும். அச்சிர காலத்தில் வாடைக்காற்றின் விசையால் தெற்கு நோக்கி செல்லும். இந்த காலத்தில் பிரிவால் விடும் கண்ணீர் தூது பிரிந்திருப்பவரிடம் போய் சேருமா என்று கேட்டால், தலைவன் பொருள் தேட செல்ல போவது அறிந்த தோழி தலைவிக்கு சொல்வது போல தலைவன் கேட்கும்படி சொல்கிறாள். அந்த கண்ணீர் தூது பிரிந்திருப்பவரிடம் போய் சேராதுதானே என்று அழகாக வர்ணனை செய்து இந்த பாடல் அமைந்து இருக்கிறது. இந்த நற்றிணை பாடல் 5 ஏஐ எப்படி அழகாக பாடி இருக்கிறது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். அன்பு நேர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றி மேலான கருத்துக்களை நீங்கள் தெரிவித்து இந்த சங்க இலக்கியம் நற்றிணைக்கான ஊக்கத்தை கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு, இதோ நற்றிணை பாடல் ஏஐ எப்படி பாடியிருக்கிறது என்பதை பார்த்துவிடலாம். நிலம் நீரார குன்றம் குழைப்ப அகழ்வாய் பைஞ்சுனை பயிர்காயாப்ப குறவர் கொன்ற குறைக்கொடி நரைப்பவர் நறுங்காலாரம் சுற்றுவன அகைப்ப பெரும் பெயல் பொழிந்த தொழிலை எழிலி தெற்கு ஏற்பு இறங்கும் அச்சிர காலையும் அரிதே காதல பிரிதல் என்று